ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ் AI Hub. இன்னைக்கு இந்த வீடியோவில் கோம்பைன்னு ஒரு வைப் கோடிங் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோம்பை ஒரு பவர்ஃபுல் கோடிங் AI ஏஜென்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். கோம்பை நிறைய ஃப்ரண்ட் அண்ட் UI ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்புறம் லைப்ரரிஸை சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் AI ஏஜென்ட் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே இந்த கோம்பை AI ஏஜென்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. கோம்பையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் டெவலப் பண்ணுற ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்களே UI ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். உங்கள் ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் டூல்ஸ், டெக்னாலஜிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்களே செலக்ட் பண்ணலாம். நானும் நிறைய வைப் கோடிங் டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ரோட்டோடைப்பிங்க்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எந்த வைப் கோடிங் டூலும் சரி வரலை. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கோம்பைன்ற ஒரு வைப் கோடிங் டூல் என் கண்ணில் பட்டது. கோம்பை ஒரு ஸ்டாண்டர்டான கோடிங் எடிட்டர் கிடையாது. இது ஒரு பிளக்இன் மாதிரி தான். இது ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக். உங்கள் ஃப்ரண்ட் எண்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால உங்கள் ஒர்க் ஃப்ளோ அப்புறம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் உங்கள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எதுவோ அதோடே இன்டெகிரேட் பண்ணலாம். அதாவது VS Code, கர்சர், வின்சர்ஃப், ட்ரைமதி, IDEயோட இன்டெகிரேட் பண்ணலாம். அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸிங்கை பார்த்துடலாம். நீங்கள் இந்த டூலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஆனால் 200 கிரெடிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சிங் ஆஃபராக ஒரு 300 கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு மாதத்துக்கு. அப்புறம் $20 பிளான் இருக்குது, 2000 கிரெடிட்ஸ் பெர் மந்த்துக்கு. அப்புறம் ப்ரோ ப்ரீமியம்னு 2 பிளான் இருக்குது, $100 பெர் மந்த் பிளான். இப்போ மறுபடியும் நம்ம மெயின் பேஜ்க்கு போய்க்கலாம். இன்ஸ்டால் கோம்பை பட்டனை கிளிக் பண்ணால் ட்ராப் டவுன் பாக்ஸ் ஒன்று வருது. இதில் VS Code, கர்சர், வின்சர்ஃப், ட்ரை, நீங்கள் எந்த ஐடியை யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஐடிக்கு தகுந்தாப்பில் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ VS Code தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் VS Code செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களால் இந்த கோம்பை எக்ஸ்டென்ஷன் பேஜை இந்த ஐடியில் பார்க்க முடியுது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி கோம்பைன்னு கூட சர்ச் பண்ணலாம். அப்புறம் இங்கே இன்ஸ்டால் பட்டன் இருக்குது, அதை கிளிக் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோம்பை ஐக்கானை லெஃப்ட் சைட் பாரில் பார்க்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டனால எனக்கு இந்த லாகின் பட்டன் கேட்கல. உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இங்கே ஒரு லாகின் பட்டன் வரும். நீங்கள் சைன்இன் பண்ணி அத்தென்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம இந்த AI ஏஜென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த AI ஏஜென்ட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்கள் விஷனுக்காக. இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் இப்போ ஒரு சேட் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணால் இந்த சேட் பாக்ஸுக்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். இப்போ இந்த சேட் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட் மோடு இருக்குது, ஆஸ்க் அண்ட் கோட். இப்போ இந்த கோட் மோடில் கோம்பையோட கோடை ஜென்ரேட் பண்ண முடியும் உங்கள் ஸ்டாக்குக்கு தகுந்தாப்பில். அப்புறம் ஆஸ்க் மோடில் உங்கள் கோட் பேஸில் நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே தான் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்காக என்ன டெக் ஸ்டாக்கை பயன்படுத்துகிறோமோ அதை கொடுக்கணும். இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது, பென்சில் ஐக்கான் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டெக் ஸ்டாக்கை எடிட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கே ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணலாம். React.js அப்புறம் Next.js இருக்குது, அதுவும் வேர்ஷனோடு இருக்குது. நீங்கள் உங்கள் வேர்ஷன்ஸ்க்கு தகுந்தாப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்குலர் அப்புறம் வியூ மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸை கூட ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா API அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். இதில் RTK, Zustand, Tanstack, GraphQL, கஸ்டம் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரியும் வேணாம்னா நன்னுன்ற ஆப்ஷன் கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட்டர் இருக்குது. இங்கே React ரவுட்டர், Tanstack ரவுட்டர் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கஸ்டம் ஆப்ஷன் கூட இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காம்பனன்ட்ஸ் இருக்குது, UI காம்பனன்ட் லைப்ரரி. இதில் உங்களுக்கு என்ன லைப்ரரி தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். MUIயில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, AntD இருக்குது, சக்ரா இருக்குது, மேன்டைன் இருக்குது, ஹீரோ UI இருக்குது, டைஸி இருக்குது. உங்களுக்கு என்ன UI லைப்ரரி வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டைலிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் டெய்ல்வில்டு வேர்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டெய்ல்வில்டு தேவையில்லைன்னா நோ டெய்ல்வில்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐகான்ஸ், இதுலேயும் நிறைய ஐகான் பேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஐகான் பேக் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ பேக்கை கிளிக் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்டாக்கு பக்கத்துலேயே குவிக் செட்டிங்ஸ்னு ஒரு ஐகான் இருக்குது,
அதை கிளிக் பண்ணுவோம். சர்ச் கர்ட் பேஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. பிளான் மோட் அப்புறம் ஆட்டோ ஃபிக்ஸை கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் சாண்ட் பாக்ஸை கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சாண்ட் பாக்ஸ் தான் கோம்பை ஜென்ரேட் பண்ண கோடை ரன் பண்ணுறது. இப்போ இந்த சேட் பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்மா டிசைனை கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜில் ஒரு டிசைனை கூட அப்லோட் பண்ணலாம். அப்புறம் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நேவிகேஷனல்ஸ் மெனு இருக்குது. ஸ்டார்ட் அ நியூ சேட், வியூ ஹிஸ்ட்ரி, அப்புறம் எக்ஸ்பேண்ட் இன் எடிட்டர், அப்புறம் வியூ அக்கௌண்ட், அப்புறம் கடைசியாக ஹெல்ப் செக்ஷன் கூட இருக்குது. இப்போ இந்த கோம்பை மெயின் இன்டர்ஃபேஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆக்ஷனில் இறங்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் என்னன்னா, ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ அண்ட் ஹோம் டெக்கார் கம்பெனிக்காக ஒரு லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதில் ஹீரோ செக்ஷன், ஃபியூச்சர்ஸ், கேலரி, ஐட்டம்ஸ், கஸ்டமர் ரிவ்யூ, கான்டாக்டர்ஸ்னு செக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜும் நம்ம கொடுக்க போகிறோம். எதுக்குன்னா அதிலேருந்து ஸ்டைல்ஸும் கலர்ஸையும் பிக் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இமேஜ், உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏஜென்ட் மோட கோடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஏஜென்ட் என்ன கொண்டு வருதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட ஃபிக்மா டிசைன் இருந்தால் நீங்கள் ஃபிக்மா டிசைனை கூட அட்டாச் பண்ணலாம். இப்போ டெக் ஸ்டாக், இந்த டெக் ஸ்டாக்கை தான் யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து பிளானிங் ஃபேஸ், இதில் செக்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஸ்டைல் கைடு இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எதுவும் தேவைன்னா இதில் இருந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் எதுவும் மாற்றணும்னா நீங்கள் இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே ஓகே தான். பிளானை அப்ரூவ் பண்ணி ஸ்டார்ட் கோடிங்னு கொடுத்துட்றேன். பிளானை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் டெக்ஸ்டாக்கை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கோம்பை பிளானை ப்ரொசீட் பண்ணி கோடை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோம்பை கோடை ஜென்ரேட் பண்ணி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. எந்த ஃபைலும் இதில் க்ரியேட் ஆகலை. ஏன்னா கோம்பை சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டில் தான் ஜென்ரேட் பண்ண கோடை சேவ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ரன் இன் சாண்ட்பாக்ஸ்னு கிளிக் பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட்டில் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு மெசேஜும் காமிக்குது, ப்ரிவியூ டஸ் நாட் மேட்ச், கிளிக் டு ஃபிக்ஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடுவோம். இப்போ நம்ம கொடுத்த தீம்லேருந்து ஒரு 30% மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரிவியூ டஸ் நாட் மேட்ச், கிளிக் டு ஃபிக்ஸ். மறுபடியும் அந்த இமேஜை லோட் பண்ணி விடலாம். மறுபடியும் இதே தீமில் நம்ம க்ரியேட் பண்ண சொல்லுவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்தந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கு. பிரைமரி கலர், பேக்ரவுண்ட் கலர், செகண்டரி ஆக்சன்ட் கலர், நேவிகேஷன் அண்ட் ஹெட்டர், பட்டன் கலர். ஸோ இதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதெல்லாம் இஷ்யூவாக இருக்குது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ மறுபடியும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் கோடை ஜென்ரேட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் லோக்கல் ஹோஸ்டோட லிங்க் இருக்குது. மறுபடியும் அதே மெசேஜ் வந்திருக்கு. இப்போ லோக்கல் ஹோஸ்டோட லிங்க்கை நம்ம முதல் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு தடவை க்ரியேட் பண்ண லேண்டிங் பேஜ். இப்போ மாற்றி இந்த லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது நம்ம கொடுத்த தீம்லேயே ஒரு 50% மாதிரி இருக்குது. எனக்கு இந்த லேண்டிங் பேஜ் ஓகே தான். இந்த கலர் தீம்ஸ் எல்லாம் ஓரளவு 50% மேட்ச் ஆகுது நம்ம கொடுத்த இமேஜில் இருந்து. இப்போ மறுபடியும் விஎஸ் கோடுக்கு போகலாம். இப்போ ஃபைல் சாண்ட்பாக்ஸில் தான் இருக்கா இல்லை லோக்கல் டைரக்டரியில் இருக்கான்னு பார்ப்போம். லோக்கல் டைரக்டரியில் இன்னும் வரல. நம்ம வியூ அண்ட் சேவை கிளிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கேருந்தே நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணலாம். எனக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் செக்ஷனில் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இப்போ கோம்பை ஜென்ரேட் பண்ண கோடெல்லாம் நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு மாற்றி நம்ம லோக்கல் ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது.
வைப் கோடிங் டூல்லையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரண்ட் எண்டோட டெக்ஸ்டாக்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் செஞ்சு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த டூல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல வைப் கோடிங் டூல் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.